பேதமை விட்டு என்ன பண்ணணுமா விலகக்கூடியவனாய் மாற வேண்டும். இந்த பேதமை விட்டு நம்ம விலகும் போது தான் புத்தியின் வழியிலே நாம் நடக்க முடியும். அப்போ நம்ம எங்க புத்தியின் வழியில நடக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுவதில்லை. அந்த வழியில நம்ம நடக்கணும்னு சொன்னா நம்ம பேதமை விட்டுட்டாலே, நீ தேவையில்லாத காரியங்களை விட்டுட்டாலே, நீ எந்த வழியில் வரலாம்? நல்ல வழியில் வரலாம். வசனம் சொல்லிட்டு பாருங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுத்து விடும் என்று சொல்லு. நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு மனுஷன் எப்போ கெட்டு பண்ணுற? ஆகாதனோடு நேரத்தை செலவழிக்கும் போது, தேவையில்லாத மக்களோடு பேசும்போது, தேவையில்லாத காரியங்களை ஈடுபடும் போது பாருங்க, உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை அங்கே கும்பலாக தான் போய் அங்கே நேரத்தை செலவழிக்குது. அவன் எதனாலும் சண்டை போட்டுருப்பான், அசிங்கமாக பேசியிருப்பான், அங்கே போயிட்டு நின்று உன் வாழ்க்கையில் அதெல்லாம் பின்தொடர மாதிரி வைக்கிறது. ஏன் உங்களுக்கு தேவையில்லாத காரியம்? ஆகாதவைகள் என்று சொன்னால் அவைகளை விட்டு வெளியவா, அது உன் நல்ல ஒழுக்கத்துக்கு எடுத்துவிடும், நல்ல காரியங்களுக்கு எடுத்துவிடும். இன்றைக்கு நிறைய பேரை பார்ப்பேன், இந்த ஆகாத விஷயங்களை